எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்டேஜை கிரியேட் பண்ண கிங்ஸ் அகாடமி அண்ட் கிராக் வித் ஜாக் கைட்லி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து என்னோட ஹியூஜ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது என்னோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம். இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து அப்பா அம்மாவை ஏற்றி அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ட்ரீம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து சீரியஸாக நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி நான் கண் கூட அதை பார்க்குறேன். இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதை வந்து நான் இந்த சக்ஸஸையும் இந்த கிராட்டிடியூடையும் யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கு வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லி முடிச்சிடறேன், கொஞ்சம் டைம் எடுத்தா சாரி. நான் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து நானும் அம்மாவும் தான் வந்து போவோம். எல்லா எக்ஸாம்ஸுமே மோஸ்ட்டாக வந்து நானும் அம்மாவும் தான் போவோம். அப்பா வந்து எங்களை நம்பி அனுப்பிச்சுடுவாங்க. எனக்கு வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா. கார் டிரைவ் பண்ணிட்டு நான் தான் போவேன் எங்கள் அம்மா கூட. அது எல்லாமே வந்து நான் இப்போ ஒரு செல்ஃபாக என்னால் இருக்க முடியுதுன்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம். ஏன்னா எங்கே வேணாலும் மதுரையில் போட்டாலும் சரி, தூத்துக்குடி மாதிரி எங்கே எக்ஸாம்ஸ் போட்டாலுமே வந்து நானும் அம்மாவும் போயிடுவேன். எங்களை நம்பி எங்கள் அப்பா வந்து எங்களை அனுப்பிச்சுடுறாங்க. அதுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மா எல்லாத்துலேயும் கூட சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஆத்தா, இது எங்கள் அப்பாவோட அம்மா, கிராண்ட்மா. எனக்கு அவங்க வந்து எப்படின்னா, நான் எக்ஸாம்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு வந்து டயர்டானாலோ எனக்கு வந்து டீ போட்டு கொடுத்து நல்லா படி அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு என்கரேஜ் வந்து பண்ணாங்க எங்கள் ஆத்தா. ஆனால் இப்போ எங்கள் ஆத்தா என் கூட இல்லை. மேலே இருந்து வந்து கண்டிப்பாக ப்ளெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். அவங்க வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, நீ வந்து சேலரி வந்து இன்னும் ஒரு 50 வருமா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க என்கிட்ட. நான் வந்துட்டு முதல்ல பேங்க்குள்ள வந்து போறாத்தா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். எங்கள் ஆத்தா வந்து நினைச்சதை விட இப்போ அதிகமாக தான் சம்பளம் வாங்க போறேன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. அண்ட் நான் வந்து பேசிக்ஸ் இது எல்லாமே வந்து கவர் பண்ணது கிராக் வித் ஜாக்சன் சார், கணேஷ் சார், ரீனா மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது, என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து இவங்க சேனல்ல தான். ஏன்னா வந்து எனக்கு சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை எப்படி வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. என்னோட ஃப்ரெண்டு வந்து ஸ்வேடா, அவள் தான் வந்து எனக்கு ஓகே நம்ம பேங்கிங் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணா. அங்கே என்னோட வந்து 2021 என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அப்படியே வந்து சாரோட சேனல் மூலமாக அண்ட் கைட்லி அந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியன் சேனல்ஸ் 2-3 சேனல் வந்து அது மூலமாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்படியே வந்து ஒரு 1 இயர் போச்சு, 2nd இயர் அப்படியே போச்சு. நான் வந்து செல்ஃபாக தான் வீட்லேயே தான் நான் படித்தேன். ஃபுல்லாக வந்து ஆன்லைன் ஸ்டடி தான், நான் எந்த இன்ஸ்டியூட் வந்து போகல. அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கார்டியக் ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியராகவே இருந்துச்சு. அதனால வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே வந்து ஃபேமிலியையும் பார்த்துட்டு வீட்லேயே படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் 3rd இயர் வந்து என்டர் ஆச்சு. நிறைய வந்து இப்போது எல்லா கேண்டிடேட்ஸும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ட்ரௌமா, நிறைய ஆங்ஸைட்டி எல்லாம் ஃபேஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். செல்ஃப் டவுட்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்திருக்கு. இது எல்லாமே இந்த 3 வருஷம் ஜேர்னியில் வந்து இந்த செல்ஃப் டவுட் இது எல்லாமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறையா கொஞ்சம் மென்டலாக நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆனேன் இந்த 3 இயர்ஸில். அண்ட் இந்த 3rd இயரில் வந்து என்னாச்சுன்னா, அப்பாவுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது அடுத்தபடியே வந்து ஒரு பெரிய ட்ராஜடி நடந்த மாதிரி எங்கள் பாட்டி, எங்கள் ஆத்தா வந்து தவறிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் அப்படியே வந்து சரி ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம விட்டுறக்கூடாது. என்னோட ஒரே மோட்டிவ் என்னன்னா, ஒரு மேரேஜ் ஆகுறதுக்குள்ள நான் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரே ஒரு கோலாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்க மாதிரி இப்போ காலேஜ் முடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஐடி ஜாப் போகிறோம், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் வந்து எனக்கு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு, நம்ம அந்த மாதிரி ஒரு 10ஓட 11 நான் இருக்கக்கூடாது, நம்மளால வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். எல்லாத்தோட பிளெஸிங்கில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இன்டர்வியூ வந்து கைட்லியில் தான் நான் ஃபர்ஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணேன் சார். சீரியஸாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே தான் வந்து நான் 2 பேர் பார்த்தேன், ஜெயா அண்டு சங்கீதா. 2 பேரும் அங்கே தான் நாங்கள் மீட் பண்ணோம். நாங்கள் வந்து அங்கே ஜாயின் ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒன்றா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் 3 பேருமே கிளியர் பண்ணிட்டோம். அது இன்னும் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது.
நான் வந்து லாஸ்டா ஒண்ணு சீக்கிரம் முடிச்சிடறேன். ஒரே ஒரு சஜஷன் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்னா, உங்களை டவுட் பண்ணாதீங்க. செல்ஃப் டவுட், நெவர் செல்ஃப் டவுட், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அது வந்து எல்லாரும் சொல்றதுதான். ஆனா சீரியஸாலுமே வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நடக்கும். மேனிஃபெஸ்டேஷனுக்கு பவர் இருக்கு சீரியஸா. இப்ப நம்ம இப்ப வந்து நமக்கு ஜெயிக்க முடியலனாலும் கண்டிப்பா வந்து ஒரு நாள் ஜெயிப்போம். அதுக்காக வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரே ஒரு கோட் சொல்லிக்கிறேன். இஃப் ஐ கேன், யூ ஆல்சோ கேன். And you can win not immediately but definitely you can win.